ஏபி கோவிந்தராஜன் அவர்களே, ரகுநாதன் அவர்களே, மாநில சிறுபான்மை அணி துணைத் தலைவர் ஜான்சன் அவர்களே, இப்பகுதியிலே இந்துக்களின் குரலாக பல ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் மூகாம்பிகை மணி அவர்களே, சுந்தராபுரம் பகுதியினுடைய மண்டல் தலைவர் திரு முகுந்தன் அவர்களே, மேடையில் இருக்கிற எல்லார் பேரும் சொல்லணும்னு விருப்பம் இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி மேடையிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே, என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட எனது அருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய உள்ளூர் விஷயமும் பேச வேண்டி இருக்கு. ஏனென்றால் நான் இந்த பகுதியில் ஸ்ரீராம் நகரில் வந்து இறங்கிய உடனேயே இது மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியாக தெரியலையே, அந்த அளவிற்கு துர்நாற்றம், திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற நாற்றம் அடிக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறதே என்று அப்பதான் நம்முடைய நண்பர்கள்ட்ட மாவட்ட தலைவர் கூட வந்த திரு மோகன் மந்திராஜலம் அவர்கள், திரு வசந்தராஜன் அவங்கள்ட்ட கேட்டேன். அப்ப சொன்னாங்க, வெள்ளலூர்ல இருக்கிற குப்பை கிடங்கு. நான் முதல்ல வெள்ளலூர்ல 1998 பொதுக்கூட்டம் பேசியிருக்கேன். இன்னைக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற குப்பை கிடங்கின் காரணமாக 20,000 குடும்பங்கள் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அங்க தாய்மார்கள் இந்த இங்கே கூட அந்த ஸ்மெல் அடிச்சிட்டு இருக்குல்ல, அங்க இருக்கின்ற தாய்மார்கள் நுரையீரல் தொற்றினாலும் மார்பக புற்றுநோயாலும் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்கின்ற அளவிற்கு மக்கள் மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு எதை உணர்த்துகிறது? இன்னைக்கு இருக்கின்ற இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசு அல்ல, மிருக மாடல் அரசு. திராவிட மிருக மாடல். வெக்கமா இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டாமா? எதுக்கு ஒரு அரசாங்கம், எதுக்கு கார்ப்பரேஷன், எதுக்கு கவுன்சிலர்கள்? நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதி மட்டும் கார்ப்பரேஷன் கவுன்சில்ல 2 வார்டு இருக்கு. ஒரு வார்டுக்கு குறைஞ்சது 3500 வீடு, 7,500 வீடுகள். நிச்சயமா பட்ஜெட் பற்றி வருமே, ஏன்னா பட்ஜெட் இஸ் ஆல்வேஸ் மை ஸ்பெஷல் சப்ஜெக்ட். அது தவிர வெள்ளலூர் பேரூராட்சியில கிட்டத்தட்ட 12,000 வீடுகள். அத நகராட்சியா அறிவிக்க போறாங்களாம். பேரு பெத்த பேரு தாவ நீலு இல்லை. இது இது இப்ப நேத்திக்கு பேசினார்ல முதல்வர், பேரு பெத்த பேரு தாவ, தெலுங்கு நன்னா பேசுறாரு. அது நகராட்சி ஆக்க போறாங்களாம். இந்த 20,000 வீட்டை சேர்ந்தவர்கள் நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தராஜன் அவர்களுடைய வழிகாட்டுதல்ல பாரதிய ஜனதா கட்சி அழைப்பு விட்டு எல்லா வீட்டிலையும் கருப்பு கொடியேற்ற சொல்லி போராட்டம் நடத்தினோம். அப்புறம் 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு மனித சங்கிலி. நான் கேட்கிறேன், மிருகங்களின் முன்பாக மனித சங்கிலி எடுபடுமா? காசு பிசாசுகள் தமிழகத்தை இப்பொழுது ஆண்டு நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பைத்தியம், காசு பைத்தியம். ஆகவே அங்க இருக்கின்ற பகுதி மக்களோடு பேசி என்ன செய்யலாம்? அவங்க சொல்றாங்க, நாங்க இதெல்லாம் போராடி பார்த்துட்டோம், போராடினாலும் பலன் இல்லைன்னு. எப்பவுமே நம்ம இந்து முன்னணி
நிறுவனர் திரு ராமகோபாலன்ஜி அவர்கள் சொல்லுவார், மூக்க பிடிச்சா வாயை திறப்பான். ஏன்னா மூச்சு விட முடியாதே, மூக்கு பிடிச்சிட்டா வாயை திறப்பான். இந்த கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சிய மூக்க பிடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நகராட்சிக்கு நாம் செலுத்த வேண்டிய வரியை செலுத்த மறுப்போம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். எல்லாரும் சரி சொல்லியிருக்காங்க. நீங்க பாருங்க, இது எவ்வளவு கேவலமான ஆட்சின்னு. இது எதனால? குப்பையை இங்க வெள்ளலூர்ல கொட்டுறதுனால. உண்மையாவே இது இந்த வாழக்கூடிய பகுதியா இல்லையா? நீங்க பார்த்தா திரு மோகன் மந்திராஜலம் அவர்கள் சொன்னார்கள், கோவில்ல செஞ்சேரி மலையில பொண்ணு பார்த்து கோவில்ல நிச்சயம் பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ணிட்டு ராத்திரி பொண்ணு வீட்டுக்கு பையன் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. இந்த நாத்தத்தை பார்த்துட்டு எங்க மகளை இந்த வீட்டில் நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. இது நடக்காத விஷயம் இல்ல, நடந்த சம்பவம் இது. ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகம், என் அருமை சகோதரி கனிமொழி கவிஞர் சொன்னது மாதிரி அதிகமான இந்தியாவிலேயே 2 தரம் சொல்றார், அதிகமான இளம் பெண் விதவைகள் இருப்பது தமிழ்நாடு. அட தாலி ஏறவே விட மாட்டேங்கிறாங்க அவங்க. அப்புறமல்ல தாலி அறுக்கிறது. மிக கேவலமான கீழ்த்தரமான ஜந்துக்களின் மிருகங்களின் இந்த ஆட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறியப்பட்டாக வேண்டும். இல்லைனா மக்களுக்கு வாழ்வில்லை. எத்தனை போலியான பேச்சுக்கள் யோசிச்சு பார்ப்போம். அதனால இப்ப எல்லாரும் கேட்டேன், அங்க இருக்கிற நண்பர்கள்லாம் சொன்னாங்க, மார்ச் வரைக்கும் உள்ளத டாக்ஸ் கட்டிட்டோம், ஏப்ரல் இருந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர் கட்ட வேண்டாம். ஏன்னா நீ ஹவுஸ் டாக்ஸோட என்ன வாங்குற? சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியா வாங்குறியா இல்லையா பணம்? திடக்கழிவு மேலாண்மைக்காக அதுக்கு வேற பணம் வாங்குறாட பாவிகளா. எவ்வளவு தாண்டா திம்பிங்க? உங்க பசி அடங்காதா? கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழக தீய அரசே. இதை சொன்னா மதுரையில போட்ட மாதிரி இன்னொரு எஃப்ஐஆர் போடுவான். அட போட்டு போங்கடா. அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கான் என் மேல. யோசிச்சு பாருங்க, இவ எவ்வளவு தீய சக்திகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு, நிர்வாகத்தில் இருக்கு. இவர் வந்த உடனே வெற்றிவேல் முருகனுக்குன்னு கோஷம் போட்டார், எல்லாரும் அரோகரான்னு கோஷம் போட்டாங்க. அட பாவி, இதுதான் என் மேல குற்றச்சாட்டு. அது தப்பா? அதான் சொல்றேன், இது தாலிபானிய அரசு. இந்த தாலிபானிய அரசு எவ்வளவு கேவலமான தீய சக்திகளின் அரசு தெரியுமா? சகோதரிகளே, நண்பர்களே, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கண்டந்துண்டமாக வெட்டுவேன்னு சொன்னவன் இந்த கேடுகட்ட அரசாங்கத்தில் மந்திரியா இருக்கான். என்னையா இது ஆட்சி? மாண்புமிகு பாரத பிரதமர் சொல்றாங்க, ஒரு மானங்கட்ட பய அவன் மந்திரியா. நான் கேட்கிறேன், அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த தாமோ அன்பரசனுடைய கூற்றுக்கு இணங்குகிறார், ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இது தலிபானிய அரசு தானே. இதுக்கு எனக்கு நோட்டீஸ் 41A போங்கடாங்கிறேன். அதுக்கப்புறம் இது ஏன் தலிபானிய அரசு? இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை இந்துக்களை டெங்கு மலேரியா கொசு மாதிரி கொல்லுவானா ஒரு ஆள். அந்த ஆள் என்னவா இருக்கார் இப்ப தமிழ்நாட்டில்? துணை முதலமைச்சர். சனாதன ஹிந்து தர்மத்தை மலேரியா டெங்கு கொசு மாதிரி. அப்படின்னா இஸ் இட் நாட் ஜெனோசைடல் த்ரெட்?
பெரும்பான்மை இந்து சமுதாயத்தை கொலை செய்வேன்னு சொல்ற மாதிரி தானேங்க இது. தலிபானிய அரசு, தலிபானிய அரசு. உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஆண்டுதோறும் விஜயதசமியில நடத்துற நம்ம அணிவகுப்பு பதசஞ்சலனுக்கு இனிமேல் இவர்கள் கோர்ட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடாது, மரியாதையா அனுமதி கொடுன்னு யார் சொல்லியிருக்கிறது? உச்ச நீதிமன்றம். ஆனா கொடுத்தாங்களா? இல்ல. போன வருஷம் விஜயதசமிக்கு திருப்பி நாம் ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டியிருந்தது. அப்ப ஹைகோர்ட் கேக்குது, ஏன் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தெரியாதா? இனிமே கோர்ட்டுக்கு வரப்படாது, குடு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன, அங்க போ. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரணும்னா போலீஸ் அங்கல்ல போகணும், இங்க எதுக்கு வர? சரி, என்ன காரணம்? தலிபானிய அரசு. நாம மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை. நீங்க பாருங்க எந்த அளவுக்கு சட்டம் மிஸ்யூஸ் ஆகுதுங்கிறதுக்கு. அதனால 144 போட்டிருக்கேன். I am not only a chartered accountant, I am a lawyer also. 144 யார் போடலாம்? மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர், எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் போடலாம். ஆனா மதுரை கலெக்டரோட ஜூரிஸ்டிக்ஷன் திருப்பூர்ல இருக்கா? பின்ன நண்பர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களை எப்படி கைது பண்ண? 144 is there where? at மதுரை. ஏன்னா அது போட்டிருக்கிறது யாரு? மதுரை கலெக்டர். அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் போடலாம். ஆனா காரைக்குடியில் அது வருமா? என்ன ஏன் கைது பண்ண? இந்த மாதிரி இந்த அரசாங்கம் காட்டுமிராண்டி அரசு, தலிபானிய அரசு, தலிபானிய அரசு. சரி, இங்க கோயம்புத்தூருக்கு வந்தேனா, மேற்கு வங்கத்திலே பங்களாதேஷ்ல பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு ஆதரவாக டு சிம்பத்தைஸ் வித் ஹிந்துஸ் இன் பங்களாதேஷ். பங்களாதேஷில் என்ன நடந்து கொண்டிருக்கு? இந்துக்களின் இனப்படுகொலை. பல நூற்றுக்கணக்கான இந்துக்கள் பங்களாதேஷில் வீதியிலே கொல்லப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் காளி கோயில், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோவில் கொளுத்தப்பட்டது. இந்துக்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்கள் நொறுக்கப்பட்டது. இதுக்காக நாம ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணோம். அனுமதி கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஏன்? தலிபானிய அரசு. ஆனா எதுக்கு அனுமதி? 51 பேரை 1998 பிப்ரவரி 14 நம்ம கோயம்புத்தூர்ல 59 படுகொலைகளை நிகழ்த்திய அல்லும்மா பாட்சாவுக்கு இறுதி ஊர்வலத்துக்கு ஆயிரக்கணக்கில் தீவிரவாதிகள் வரலாம். ஏன்? தலிபானிய அரசு, தலிபானிய தீய அரசு, தலிபானிய ஹிந்து விரோத அரசு. இந்த மாதிரி கேவலமா இருக்கிற ஒரு அரசாங்கம் இருந்தா 26க்கு அப்புறம் இந்துக்கள் உரிமைகளோடு வீதியிலே நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்படும். See, it's a political statement. இவ்வளவு கொடுத்திருக்கோம் பட்ஜெட்ல. ஆனா முதலமைச்சர் என்ன ஒப்பாரி வைக்கிறார்? தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. நண்பர்களே, முதல்ல இந்த பட்ஜெட்ங்கிறதே என்ன? It should act as a stimuli for economic growth. அதான் நான் பொருளாதாரத்தில் படிச்சது. ஆனா அது முதலமைச்சர் படிச்சிருக்கார நம்ம மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி பட்டியல் கொடுக்கிறாரு. இந்த மந்திரி 8ஆம் கிளாஸ், இந்த மந்திரி 7ஆம் கிளாஸ், இந்த மந்திரி 8வது பாஸ் 10வது ஃபெயிலு. தமிழ்நாட்டு மந்திரிகளோட படிப்பு அறிவு அவ்வளவுதாங்க. கல்வி மந்திரி எவ்வளவு படிச்சிருக்காரு?
யோசிச்சு பாருங்க, இந்த 8ஆம் கிளாஸும் 10ஆம் கிளாஸும் 8 பாஸ் 10 ஃபெயிலு, இவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு மந்திரியா, மக்கு மந்திரிகள். இது சொன்னா இன்னொரு எஃப்ஐஆர்மா போடுங்கடாங்கிறேன். உன் எஃப்ஐஆர் என்ன பண்ண போகுது? நானும் பார்த்தேன் அந்த செக்ஷன் எல்லாம். எதுலையும் தூக்கு தண்டனை இல்லை. அப்புறம் என்னடா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். RSS ஃபவுண்டர் டாக்டர் ஹெடுகேவார்ஜிட்ட அப்ப பிரிட்டிஷ் ரூல். பத்திரிகை நண்பர்கள் கேட்கிறாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் RSS தடை செய்து விட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு. RSS தடை பண்ணா என்ன பண்ண முடியாது? நாங்க கபடி விளையாட முடியாது, நாங்க சிலம்பு சுத்த முடியாது. ஆனா தலகாணியும் போர்வையும் கொண்டுகிட்டு போய் மரத்தடியில படுத்து தூங்கினா தடுக்க முடியுமா? நீ படுத்து தூங்குறேன் 1 மணி நேரம், சாயந்தரம் 5லேருந்து 6 ஆலமரத்தடியில தலகாணியும் போர்வையும் எடுத்துக்கிட்டு போய் படுத்து தூங்குறேன். ஏன் தெரியுமா? அப்படி படுத்து தூங்கினாலும் அந்த ஸ்வயம் சேவக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான், ஏண்டா நமக்கு தடை, அப்ப இன்னும் தீவிரமா வேலை பார்க்கணும். அதனால டேய், ஜெயில இருந்தாலும் ராஜா அதைத்தானேடா நினைப்பான். என்னடா மிரட்டுற? தமிழ்நாடு ஹோல் போலீஸ் இஸ் ஹண்டிங் ராஜா, ஹண்டிங். இந்துக்களுக்கா யாரும் பேசக்கூடாதான். பேசினா இந்த பயலுவ, அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக யாரு மந்திரியா இருக்கான்? இந்த யாரு, அல்லோலியா பாபுவா, சேகர் பாபு. ஏன் அவனுக்கு அல்லோலியா பாபுன்னு பேரு? அவரோட சின்ன எசமா உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் இருந்துட்டு போ. அடா, அட்டல்ஜி மினிஸ்டர்ல இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நல்ல கிறிஸ்தவர்ரா, நல்ல கிறிஸ்தவர். இங்க இருக்காரு கிறிஸ்தவர், நல்ல கிறிஸ்தவர். அவர் நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் உடனே இந்த இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கிற ஒரு சாபக்கேடு அல்லேலுயா அல்லேலுயா. ஆனா சாமியே சரணமையப்பாலடா நீ சொல்லி இருக்கணும். சாமியே சரணமையப்பான்னு சொல்ல வேண்டிய அல்லேலுயா பாபு அந்த ஆள் சொல்றாப்ல, பிஜேபிக்கு அண்ணாமலை இம்போர்ட்டட் லீடரா. ஏய், நான் ஆரம்பிச்ச லீடரா, அண்ணாமலைஜி தான் எங்க தலைவர். என்ன பண்ணுவ? நீங்க பாருங்க அவன் என்ன பேசுறான்னு. ஆமா, நீ யாரு? நீ அதிமுக இருந்து இம்போர்ட்டட் தானேடா. இம்போர்ட்டட் மட்டுமில்ல, இன்னொரு வார்த்தை சொல்லலாம், நான் என் வாயால சொல்ல வேண்டாம். ஆமா, உங்க சட்டமந்திரி எங்க நண்பர் ரகுபதி, அவர் இம்போர்ட்டட் இல்லையா? சரி, இந்த பகுதிக்கு இன்சார்ஜ் மந்திரி செந்தில் பாலாஜியா, அவர் இம்போர்ட்டட் இல்லையா? என்ன 10 ரூபா, குவார்டருக்கு 10 ரூபா, ஃபுல்லுக்கு 40, கணக்கு சரிதானே? சரி. ஏவா வேலு, நம்ம நண்பர் சாத்தூர் ராமச்சந்திரா, இன்னைக்கு அடிக்கடி திமுக காரங்க, எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு, அடிக்கடி திமுக காரங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்க திமுக காரங்க எல்லாருக்கும் போஸ்டர் ஓட்ட மட்டும்தாங்க அதிகாரம், மீதி எல்லாம் ex-ADMK தாங்கிறாங்க. ex-ADMK இம்போர்ட்டட். அந்த சேகர் பாபு வாய் கொழுப்பு எவ்வளவு பாத்தீங்களா? பிஜேபியில மாநில தலைவர் இம்போர்ட்டடா. நான் உண்மையிலே சொல்றேன், பேச்சுக்கு மேடைக்கு சொல்லல. 1980 ஏப்ரல் 6ஆம் தேதி பிஜேபியை துவங்கியது ஹெச் ராஜா. அன்னிலேந்து இருக்கேன். என்ன பேச்சு பேசுறானுங்க? திமுக இப்ப என் நண்பர் சீமான் திருட்டு பயிலுவ கட்சிங்கிறாரு. ஒரு காலத்தை நான் ஒரு ஆளு தான் இந்த ஈவே ராமசாமி நாயக்கரை
எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப நிறைய பேர் வந்து, இப்ப ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஈவேராவை முதல்ல 4 தலைப்பு வச்சு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பேசினது ஹெச் ராஜா. ஈவேரா ஒரு தேச துரோகி. ஏன்னா 1944 சேலத்தில் திராவிட கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் தீர்மானம் போட்டாரு. என்ன தீர்மானம் தெரியுமா? வெள்ளையவன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது. இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. எங்க தலைவன் வாஜ்பாய் அணுகுண்டே தயார். ஆனா இந்த பயலு என்ன தீர்மானம் போட்டா? இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. ஆகவே வெள்ளையன் இந்தியா விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட தேச துரோகி, தேச துரோகி. அதே மாதிரி 47 ஆகஸ்ட் 15 இது துக்க தினம், எல்லாரும் வீட்டில் கருப்பு கொடி ஏத்துன்னு சொன்ன தேச துரோகி. இதை நான் ஒரு ஆள் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அப்பா எத்தனை பேர் இன்னும் கலகலப்பா பேசுறாரு நண்பர் சீமான். ஆகவே நண்பர்களே, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதோட ரூட்டு ப்ரோ பிரிட்டிஷ், ப்ரோ பிரிட்டிஷ். அதனால்தான் இவர்கள் தமிழுக்கு எதிராக இருக்கிறார்கள். 1967 வரை யாரும் 5வது வரை தமிழ் படிக்காமல் 6வது வர முடியாது. 6வதுக்கு அப்ப பேரே என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஆனா இந்த நாசமா போற திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்து அன்னிலேருந்து தமிழ் படிக்காம டாக்டர் ஆகலாம், தமிழ் படிக்காம இன்ஜினியர் ஆகலாம், தமிழ் படிக்காம ஆர்கிடெக்ட் ஆகலாம், தமிழ் படிக்காம ஆடிட்டர் ஆகலாம். இன்னைக்கு நாம் எல்லாரும் கொஞ்சம் ராஜா சொல்றானேன்னு கேட்க வேண்டாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா நம்ம எல்லார் கையிலையும் செல் இருக்குல்ல. நீ நலமான்னு ஒருத்தன் எழுதுறது எப்படி எழுதுனா? NEE நீ, NALAMA நலமா, அப்படித்தானே எழுதுறான். ஏன்? அவனுக்கு தமிழ் எழுத்து தெரியல, எழுத தெரியல. இன்று தமிழ் வெறும் பேச்சு மொழியாக மாறியிருப்பது இந்த தமிழர் விரோத திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகளே தமிழை அழித்த ஜென்மங்களா. நீங்களா பேசுறீங்க மத்திய அரசாங்கத்தை பத்தி? எவ்வளவு பெரிய மோசடி அரசாங்கம் இன்னைக்கு மாநிலத்தில் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு சொல்றாரா, நாங்கள் இருமொழி கட்சி. அத இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் கூட கேட்டாங்க. விஜய் கூட ஆதரிக்கிறாருன்னு. ஃபாரின்ல இருந்து விஜயோட குழந்தைய அங்கிருந்து டிசி வாங்கி இங்க தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி கூடத்தில் சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. எவரா இருந்தா எனக்கு என்ன? நேர்மை இல்லாதவர் நேர்மை இல்லாதவர் தான். நேர்மை இல்லாதவர்கள் என்ன இருமொழி கல்வி பற்றி பேசுற உங்க குழந்தைகள்லாம் எதுல படிக்குது? எதுல படிக்குது? நான் கேட்கிறேன், ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்பரேஷன் கவுன்சிலர் அவர் குழந்தைய அரசு பள்ளிக்கூடத்தில் சமச்சீர் கல்வியில சேர்க்கிறியா? சொல்லு. நான் இங்க நம்முடைய நண்பர்களுக்கு சொல்றேன், இந்த கார்பரேஷன் வார்டு 100லையும் அது எந்த கட்சியா இருந்தாலும் இருக்கிறவர்கள் பேரு, அவங்க குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடம் மாத்தின ஒரு லிஸ்ட் எடுங்க. அதை ரிலீஸ் பண்ண ஒரு நாள் வருவோம். ஏன்னா ஏற்கனவே நான் 45 திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்துகின்ற சன்ஷைன் பள்ளிக்கூடம் வேளச்சேரி, இப்ப பல்லாவரத்திலையும் வந்திருக்கு. பல்லாவரத்திலையும் 2வது பிரான்ச் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதே மாதிரி கிங்ஸ், யாரு? அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க நம்ம கொடிகாத்த கும்பரம் பத்தி பேசுறோம், அவங்க குடியாத்தம் கும்பரன் பத்தி. அவரு சொல்றாரு எனக்கு தெரியாது. துரைமுருகன் 60,000 கோடி இருக்கு. அவருக்கு பையன் நடத்துறது கிங்ஸ். TR பாலுமகன்
ஆற்காடு வீராசாமி மகன் எல்லாரும் நடத்துற பள்ளிக்கூடம் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம். அங்க என்ன மொழிப்பா படிக்கிறாங்க குழந்தைகள்? இருமொழிய. நான் ஒன்னு மாத்திரம், ஐ சேலஞ்ச் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, எங்க நீங்க இன்னொரு முறை மத்திய அரசாங்கத்தின் கல்வி கொள்கைக்கு எதிராக பேசினால் சன்ஷைன் பள்ளிக்கூடத்தை சமச்சீர் கல்வி கூடமாக மாற்ற சொல்லி தர்ணா உட்காருவேன். நீங்க கல்வி சேவை நிறுத்தக்கூடாது. அதனால சமச்சீர் கல்வி, உங்க பாட்டனார் தானே சமச்சீர் கல்விக்கு அது ஆரம்பி. யாரை ஏமாத்துற? வெக்கமா இல்லையா? இருமொழி கொள்கையா? நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு இருக்கிற தேசிய கல்வி கொள்கை என்ன? நீங்க ஆட்சியிலே பங்கு வகித்த பொழுது 2004 14 வரை இந்த திருட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தப்ப இதே கல்விக் கொள்கை இருந்தது. ஒரே ஒரு வித்தியாசம்தான், 2004 14 வரை லோக்கல் லாங்குவேஜ், உள்ளூர் மொழி, ஆங்கிலம், ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட். அத மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு லோக்கல் லாங்குவேஜ், இங்கிலீஷ், எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ், இந்தியாவில் இருக்கின்ற மொழிகள் ஏதோ ஒன்று. இப்ப நாம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கோம். இங்கே கேரளத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பல லட்சம். நான் கேரளா இது மலையாள சமாஜ் கோயம்புத்தூர்ல உங்க கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்கேன், ஐயப்ப சேவா சங்கம். ஏன் அந்த குழந்தைகள் மலையாளத்தை எடுத்து ஒரு சப்ஜெக்ட் படிச்சா ஸ்டாலினுக்கு என்ன நோக்காடு? பதில் சொல்லுங்கிறேன் நான். சரி, எனது அருமை நண்பர் வைகோ, வைகோவனுடைய திரு குமரன் துரை வைகோவா, அவர் திருச்சி எம்பியா இருக்கார். அவர் பேர குழந்தை தெலுங்கு படிச்சா இந்த ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன வந்திருக்கு? ஏன் வைகோ குடும்பத்தில் தெலுங்கு படிக்கப்படாதா? படிக்கலாமே. அதே மாதிரியா நம்ம கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கத்தில் கன்னடத்தை தாய்மொழியா கொண்ட ஒரு குழந்தை, ஏன் கன்னடம் படிக்கப்படாது? எனக்கு 3 அத்தைகள் திருமணம் ஆகியிருக்கிறது தெலுங்கு பேசுபவர்கள். அவங்க குண்டூர், பசர்லப்பாடு இந்த ஊர்கள்லாம் ஆந்திராவில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசக்கூடியவர்களோட தெலுங்கு பியூர் தெலுங்கு இல்லை. அப்போ துரை வைகோவோட பேரம் பியூர் தெலுங்கு கத்துண்டா தப்பாயா? நம்ம ஒண்ணு ஹிந்தி சொல்லலையே. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் கமிட்டி போட்டு 400 பக்கத்துக்கு மேற்பட்ட அறிக்கை. திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் திரு வெங்கையாஜியுடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்திருந்தார். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த திரை நடிகர் சூர்யாவா, அவர் உங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி பேசினதும் 400 பக்கத்தையும் படிச்சேன் நான். அவர் சொன்னார், பரவாயில்ல, ஹோல் ரிப்போர்ட் படிச்சிருக்கேன்னு சொல்ற முதல் நபர் என்கிட்ட அப்படின்னு. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு பதில் சொல்லலாம். ஆகவே நண்பர்களே, இவர்கள் போடுகின்ற இந்த வேஷம், தமிழ் மொழியின் விரோதிகள் இவர்கள். ஈவேரா என்ன சொன்னாரு? தமிழ் காட்டுமிராண்டி மொழி. நான் ஹிந்தியை எதிர்த்தேன். எது? கருணாநிதி சீஃப் மினிஸ்டர் இருக்காது 69ல் கருணாநிதி அவர்களை உட்கார வச்சுக்கிட்டு ஈவேரா பேசினது. நான் ஹிந்தியை எதிர்த்தேன் இந்த சனியன் தமிழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல. நம்ம தாய்மொழி தமிழ சனியன்னு பேசினது ஈவேரா. அந்த ஈவேரா இவங்களுக்கெல்லாம் அப்பா. அம்மா தந்தைன்னா அப்பா தானேம்மா? நல்ல வேளை நான் ஏதோ தப்பா பேசிட்டேனோ.
தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழை சனியன் தமிழ் என்றும் பேசிய ஈவேரா இவர்களுக்கு தந்தை. அப்ப இவர்கள் தமிழ் விரோதிகள் தானே. இவன் எப்படி தமிழுக்கு ஆதரவா இருக்க முடியும்? அது மாத்திரமில்ல, ஈவேரா எல்லாருக்கும் என்ன போதனை பண்ணாரு? பொண்டாட்டியோட இங்கிலீஷ்ல பேசு. ஹலோ, ஹாய், ஐ லவ் யூ, அப்படிதான் பொண்டாட்டிட்ட பேசணும். ஏன்? இவங்கெல்லாம் கழக கண்மணிகள். ஈவேரா இவங்களுக்கெல்லாம் அப்பா. அதனால பொண்டாட்டிட்ட எப்படி பேசுவான்? ஓ டார்லிங், ஐ லவ் யூ அப்படிமா. ஏன்னா இவனெல்லாம் திராவிட குஞ்சுகள். அடுத்து வேலைக்காரன்ட்ட இங்கிலீஷ்ல பேசு. என்ன ஆளியா அந்த ஈவேரா? யோசிச்சு பாருங்க. தமிழின் எதிரி நம் தாய்மொழி தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றும் சனியன் தமிழ் சொன்ன இந்த திராவிட இயக்கத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்காவிட்டால் நம் தாய் நம்மை மன்னிக்க மாட்டாள். நம் தாய் நம்மை மன்னிக்க மாட்டாள். தமிழ் விரோதிகளே. அதனாலதான் இன்னைக்கு இந்த திராவிட இயக்கம் தமிழை வெறும் பேசு மொழியாக மாற்றிவிட்டார்கள். எழுது மொழியா. நான் 2001 தீர்மானம் போட்டிருக்கேன் பிஜேபியில. என்ன ஸ்கூலா இருந்தாலும், அது சிபிஎஸ்இ ஸ்கூலா இருக்கட்டும், கேந்திரிய வித்யாலயவா இருக்கட்டும், ஒரு பாடமாக தமிழ் இருக்க வேண்டும். இல்லைன்னா தமிழ் மெல்ல தமிழ் இனி சாகும். இல்லை, இப்ப தமிழ் இப்போது செத்து விட்டது. இன்னைக்கு வெறும் பேச்சு மொழியா நம்ம தாய்மொழி இருக்கு. நாளைக்கு அதுவும் போயிடும். ஏன்னா இப்பவே ஆங்கிலம் கலந்து மற்றதெல்லாம் கலந்து பேசுறான். ஆகவே ஜாதியை வைத்து அரசியல் செய்து நம் தாய்மொழி தமிழை புதைகுழிக்கு தள்ளிவிட்ட இந்த திராவிட இயக்கத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் 26 கலைந்தெறிய வேண்டியது ஒரு தமிழனுக்கும் கடமை. ஒரு தமிழனுக்கும். நீங்கள் தமிழ் பக்தர்களா? சரி, இவங்க இருமொழி கொள்கையா? ஆமா, இப்ப சமீபத்தில் நம்ம சென்னை மேயரா இருக்காங்களே ஒரு அம்மா, பேர் என்ன? மேயர் அம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க பிரான்ஸ் நாட்டோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதுக்கு? பிரெஞ்சு சொல்லி கொடுக்கிறதுக்கு. சென்னை மாநகரில் இருக்கின்ற அரசு பள்ளிகளில் பிரெஞ்சு சொல்லி கொடுக்க. அப்ப எப்படி நீங்க 3வது வெளிநாட்டுதா இருந்தா இவங்களுக்கு அது வேறு மொழி இல்லை. ஏன்னா நீ ஆங்கில கூலி தானே. லண்டன் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆங்கிலேயன் ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் பிரெஞ்சு மொழிய சென்னையில் கொண்டு வர. சரி நண்பர் ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, 2016 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் உருது கட்டாய பாடமாக்கப்படும் உங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தீங்களா இல்லையா? உருது வரலாம், ஹிந்தி வரப்படாதா? தெலுங்கு வரப்படாதா? கன்னடம் வரப்படாதா? மலையாளம் வரப்படாதா? இந்திய மொழிகளின் விரோதியே பதில் சொல்லுங்க. பதில் சொல்லணும். ஆகவே இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் போடுகின்ற இந்த கபட நாடகம் நிச்சயமா 26 தேர்தலில் மொழி கொள்கை மத்திய அரசாங்கத்தின் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பிரச்சார சப்ஜெக்டா இருக்குங்க. பிரச்சார நண்பர்களே, நம் சப்ஜெக்டுக்கு வருவோம். பட்ஜெட். பட்ஜெட் should act as a stimuli for economic growth. அது ஒன்றும் நம்ம அண்ணாச்சி கடையில் வாங்குற சாமானுக்கு விலைப்பட்டியல் டோட்டல் பண்றது இல்லை பட்ஜெட். இன்றைய தினம் ஒரு புரட்சிகரமான பட்ஜெட்டை வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றார். நீங்க பார்த்தா
தமிழனுக்கு இல்லையாகிறார். 2014 திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் இருந்தவரை வருமான வரி விலக்கு லிமிட் 2.5 லட்சம். அத 2019 5 லட்சமா பாரதிய ஜனதா கட்சி அரசு உயர்த்தியது. அதுக்கப்புறம் 23 அது 7 லட்சமா மாத்தினோம். இப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, இப்படி ஒரு 10 லட்சம் ஆக்குவாங்கன்னு. எதுக்கியா திருத்துறோம், அதுல 12 லட்சம் 12 லட்சம் வரைக்கும், அதுவும் சம்பளம் வாங்குபவராக இருந்தார், சேலரிடு கிளாஸ், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 சேர்த்து ஆண்டுக்கு 12,75,000 வரை ஜீரோ டாக்ஸ். நம்ம பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது திரு அனுராக் தாக்கூர், நாம இப்போ பெட்ரோல் போடுறதுக்கு டீசல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்கு போனா அங்க என்ன சொல்லும், அது ஜீரோ செக் கர் லீஜியே சொல்லுமா, ஜீரோவை செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லும். அதனால பார்லிமெண்ட்ல காங்கிரசுக்கு 2015 டெல்லியில 0, 2020 டெல்லியில 0, இப்ப 25 டெல்லியில 0. அதனால அவர் பார்லிமெண்ட்ல ராகுல்ஜி ஜீரோ செக் கர் லீஜியே, 12 லட்சம் வரை ஜீரோ டாக்ஸ். அவர் இத சொல்லல, என்ன சொன்னாரு, இன்கம் டாக்ஸ். ராகுல்ஜி ஜீரோ செக் கர் லீஜியே. நீங்க அதுல ஒரு ஹேட்ரிக் பாருங்க, இந்த பூஜ்ய தலைவர் காங்கிரஸ்ல 2015 0, 20 0, 25 0, பூஜ்ய லீடர். ஏன் தெரியுமா, நாள் பார்லிமெண்ட்ல பேசுறாரு, ஐ நாட் ஒன்லி அப்போஸ் பிஜேபி, ஐ நாட் ஒன்லி அப்போஸ் RSS, ஐ அப்போஸ் இந்தியன் ஸ்டேட். இந்தியன் கவர்மெண்ட் சொன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த நாட்டை எதிர்ப்பாரா அந்த தேச துரோகி இட்டாலியன். இத சொன்னா ஒன்னே தப்பு, இரு குரூப்புக்கு இடையில சண்டை மூட்டுறாரா. என்னையா லீடர், அவர் தலைமையில இந்தி கூட்டணி ஒரு கூட்டணி இருக்கிறது இந்த நாட்டுக்கு அவமானம், தலைகுனிவு. ராகுல் இஸ் a confirmed anti-national. ஏன்னா அவர் சொல்லி இருக்கார், நான் சொல்லல. ஐ அப்போஸ் இந்தியன் ஸ்டேட், இந்திய தேசத்தை எதிர்ப்பதாக சொன்ன அந்த ஸ்டாலின், இந்த ராகுல் காந்தியோட கை கோத்து வர்ற எல்லாரும் தேச துரோகி தானே. அதனால்தான் டெல்லியில அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் என்ன, கெஜ்ரி தான். வாலத்தான் மக்கள் வெட்டிட்டாங்களே. அவர் பேர் என்ன, கெஜ்ரி. அவரு லெட்ரினுக்கு பேன் எதுல, தங்க தகட்டுல. மானங்கட்டம் இல்லையாங்க, என்ன 10 கிராம் கூட வாடா வரும். டாய்லெட் பேன் கோல்டு பிளேட் இருக்கு. நிரந்தரமா ஜெயிலுக்கு போவார். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்னோட கணிப்பு ஏற்கனவே 12 பேர் போயிருக்கணும். பரவாயில்ல, பெட்டர் லேட் தான் நெவர், நடக்கும். 26க்கு அப்புறம் எங்க போறாங்க? அப்பையும் இதே சட்டம், இதே இதுதானே. பாப்போம், மிரட்டுறாங்க டெய்லி. அப்போ தொடர்ந்து இந்த நடுத்தர வர்க்கம், அவங்க மாச சம்பளக்காரங்க வருமானத்தை ஒழிக்கவும் முடியாது. அவர்கள் முழுசா வரி கட்டணும். அதனால மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களின் வழிகாட்டுதலில் இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் லிமிட் 12 லட்சம்.
இதனால் அரசுக்கு வருவாய் குறைவு நஷ்டம் எவ்வளவு தெரியுமா? 1,00,000 கோடி. 1,00,000 கோடி அரசுக்கு வருவாய் இழப்பு இருந்தாலும் மிடில் கிளாஸ் மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும். அது மட்டுமில்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், பட்ஜெட் should act as a stimuli. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் வரி இல்லைன்னா ஒரு குடும்பத்துக்கு, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவருக்கு 60,000 80,000 ஆண்டுக்கு மிச்சம். இப்ப மாசம் 6,000 ரூபாய் மிச்சம் இருக்குன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு கன்சியூமர் டியூரபிள் வாங்குவோமா? அது ஏசியில இருந்து ஃபேன்ல இருந்து எல்லாம் இருக்கலாம், ஃப்ரிட்ஜ், எனிதிங். அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? இந்த 1,00,000 கோடி வீண் இல்ல, இந்த 1,00,000 கோடி இழப்பில்லை. இந்த 1,00,000 கோடி அந்த மாதிரியான கன்சியூமர் டியூரபிள் இன்வெஸ்ட் ஆகும். அதுக்கெல்லாம் புத்தி வேணும். எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு புத்தி எல்லாம் கிடையாது. யார் அவரு? நம்ம வீட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல இருக்காரு. இருந்தாலும் நல்ல வாசனை அங்க போக மாட்டேங்குது. அவர் பார்லிமெண்ட்ல என்னென்னவோ பேசுறாரு. வயசாயிடுத்து பாவம். யூ ஷுட் பி 80 now. இந்த 1,00,000 கோடியும் மக்கள் இன்ஸ்டால்மெண்ட்ல கன்சியூமர் டியூரபிள் வாங்குவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா செல்போனுக்கு போறான் இஎம்ஐ இல்லை, ஆனால் இன்ஸ்டால்மெண்ட் உண்டு. அப்ப என்ன ஆகுது? அந்த 1,00,000 கோடிக்கு உற்பத்தி, அது உற்பத்தி ஆகும் பொருட்கள், அங்கு வேலை பார்க்கிறவனுக்கு வேலை வாய்ப்பு. ஆக பொருளாதாரத்தில் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதார தேக்க நிலைக்கு பிரதான காரணம் லேக் ஆஃப் டிமாண்ட். பொருட்களுக்கு டிமாண்ட் குறைச்சலா இருக்கு, அதை கூட்டுவதற்காக. ஆக நீங்க இந்த 1,00,000 கோடிங்கிறது again it is for investment. அதே மாதிரியா உடனே அடுத்த திராவிட புரட்டு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த நீ தமிழ்நாடு பேர் இல்லை சொல்ல முடியாது, நாங்க திருக்குறளையே சொல்லிட்டோம். ரயில்வே துறைக்கு மட்டும் தமிழகத்திற்கு 6,620 கோடிக்கு புதிய திட்டங்கள் இல்லை, ஏற்கனவே நடக்கின்ற திட்டங்கள் கண்டினியூ பண்ண. அதை தவிர சென்னை மெட்ரோ செகண்ட் பேஸ் மாநில அரசாங்கம் எங்களுக்கு மத்திய அரசு பங்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 72,000 கோடிக்கு அவங்களே திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா என்ன பண்றது? அரசாங்கமே இப்ப முட்டுச்சந்தில மோதி நிக்குது. இப்ப சொல்றேங்க, ஐம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அதனால சொல்றேன், தேர்தலுக்கு முன்னாடி அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கும் சூழ்நிலை இருக்காது. மோசமா இருக்கு தமிழ்நாடு பொருளாதாரம். ஆனால் இந்த ஆண்டுக்கு மட்டும் அந்த மெட்ரோ திட்டத்திற்கு 3,800 கோடி அலோகேஷன் இருக்கு. இந்த மாதிரி தமிழகம் முழுக்க மத்திய அரசாங்கத்தின் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு 14,000 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கு. நான் இதெல்லாம் என்னோட சோசியல் மீடியால ஏற்கனவே பதிவா போட்டிருக்கேன், எக்ஸ் வலைதளத்தில், பேஸ்புக்கில். அப்ப தமிழகத்திற்கு பணம் இல்லைன்னு ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. என்ன? தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் 2006 எவ்வளவு தெரியுமா? வெறும் 26,000 கோடிங்க. 2006 இந்த திராவிட முன்னேற்ற கழக, மிருக முன்னேற்ற கழகம், திருட்டு முன்னேற்ற கழகம், என்ன வேணா சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? திராவிடியா மாடல.
இப்பதான் நம்ம ஆள்லாம் உற்சாகமா இருக்கு. இந்த மாடல் ஆட்சியில 2006 இவங்க வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடன் வெறும் 26,000 கோடி. நீங்க வந்துட்டு இலவசங்கள் வந்த பிறகுதான் அது கேலப்பிங் ரேட்டில் கடன் கூடிச்சு. 2021 ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா வரும்பொழுது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் 4,34,000 கோடி. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? வர்ற மார்ச் 31 இந்த 24-25 நிதியாண்டு முடியறச்ச தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் 9,33,000 கோடியாக இருக்கும். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு. இதுதான் திராவிடியா மாடல். நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு. எவ்வளவு மோசமான அரசாங்கம். நீங்க வந்துட்டு கொஞ்சம் நஞ்சமா பண்ணியிருக்கீங்க. குழந்தைகளுக்கு அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுக்கப்படாதுன்னு சட்டம் போட்ட பயிலு ஆட்டை போட விரும்புன்னு வந்தவங்க எப்படி அறம் செய்ய விரும்புன்னு சொல்லு. அவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி. அதன் காரணமாக இன்று இந்த நாடு கடனிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது நான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கடன் வாங்கலாம். வெண்டைக்காய் வாங்க கடன் வாங்கினா என்ன? இது அந்த மாதிரி அரசாங்கம். காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய நான் பட்ஜெட்டை விட்டு வெளில போல. ராமாயணம் எப்படி ஒரே கதை, மகாபாரதம் ஒரே கதை. ஆனா சைடுல உபகதைக்கு போனா மெயின் கதைக்கு வந்துடலாம். இன்னைக்கு இந்த அரசாங்கத்தின் சாதனை என்ன? நம்முடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவு 11,21,000 கோடி. இதுவே நாம 2000 பட்ஜெட் அளவு என்ன? 34 லட்சம் கோடி. அப்படின்னா அதுல 11,22,000 கோடினா எவ்வளவு? 1/3. பட்ஜெட்ல 1/3 இன்னைக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா என்ன? மூலதன செலவுனா வேலை வாய்ப்பு கூடும். அதுக்காக நாம மூலதனத்துக்கு கடன் வாங்கலாங்கிறோம். நம்ம பட்ஜெட் அப்படி இருக்கு. ஆனா நீங்க எங்க ஊர் சிதம்பரம், கண்டனூர் சிதம்பரம் 2013-14 பட்ஜெட்ல அன்னைக்கு பட்ஜெட்டோட குவாண்டம் 16 லட்சம் கோடி. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் கோடி. அப்படின்னா எத்தனை %? 6%. 16க்கு 1. ஆனா இப்ப எவ்வளவு? 34க்கு 11.2. இது ஆளத் தெரிந்த அரசாங்கம். ஆனால் தமிழக அரசு அப்படி இல்ல. ஊதாரி அரசு தமிழக அரசு. You don't spend on investment, you don't spend on capital expenditure. நண்பர்களே, அடுத்து விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக நாட்டிலேயே விவசாயம் மந்த நிலையில் இருக்கின்ற, அங்கு உற்பத்தியாகின்ற பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்காத 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து 1,27,00,000 விவசாயிகளுக்கு பலனளிக்கும் விதத்தில் இன்று திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விவசாயிக்கு நாம 4 மாசத்துக்கு ஒருக்க 2,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது தவிர டார்கெட்டட் ஸ்கீம்ஸ், எந்த மாவட்டத்தில் விவசாய பொருட்கள் உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கோ, எந்தெந்த மாவட்டங்களில் உற்பத்தி ஆகின்ற விவசாய பொருளுக்கு சந்தையில் விலை கம்மியா இருக்கோ, உதாரணமா பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள்,
இதுக்கெல்லாம் ஊக்கம் கொடுப்பதற்காக பட்ஜெட்டில் ஏற்கனவே இருந்த விவசாயத்திற்கான ஒதுக்கீடு 33% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு பயிர் கடன் 3 லட்சம் கோடியா இருந்ததா 5 லட்சம் கோடியா உயர்த்தி இருக்கும். இந்த பயிர் கடனுக்கு வட்டி எவ்வளவு? 7% வட்டி. காலத்திற்குள் வட்டி கடனை திருப்பி கொடுத்தால் அது 4%, 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், 4%க்கு விவசாயிக்கு. அதே மாதிரியா MSME செக்டார், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதுக்கு பிணையில்லாத கடன். இன்னைக்கு ஒரு வாரம் இருக்கும், நம்ம முதலமைச்சர் இது நம்ம கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றா இனிஷியல் யாரோ போடுறாங்க. எவ்வளவு மோசம் பாருங்க. தமிழகத்திலே ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் 10,000 இண்டஸ்ட்ரீஸ் நல்லா செயல்படுது அப்படின்னு யார் சர்டிபிகேட் கொடுத்திருக்கா? நம்ம முதல்வர். ஆனா ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி யாரோட குழந்தை? நம்ம குழந்தை. அந்த மாதிரிதான் இந்த அரசாங்கம் பண்ணுது. நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கும், அதாவது கொரோனா காலகட்டத்தில் 20 ஏப்ரல் மாதம் துவங்கிய ஒரு நபருக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு மாசம். காடுக்கு இல்ல, நபருக்கு. அது யார் கொண்டு வந்தது? மோடி. ஆனா அங்க மோடியோட படம் போடாத இந்த நன்றி கட்ட கூட்டம் பைய கொடுத்தா பையில ஸ்டாலின் படம் இருக்கு, முதலமைச்சர் கூட பிரதமர்ல போட்டுக்கணும். உங்க தோப்பனார் படத்தை ஏன் போடுறாங்க? எவ்வளவு தூரம் பாருங்க. they are sending a message. அந்த குடும்பம் தவிர திமுக தொண்டர்கள் மிடில் லெவல் லீடர்ஸ் பேசுறாங்க, சார் எங்களுக்கு இனிமே இந்த கட்சியில மரியாதை இல்லை. அது 26ல பிரதிபலிக்கும். அவர்கள் குடும்பத்தினுடைய வாக்கு பிஜேபிக்கு தான் வரும், பிஜேபிக்கு தான். ஏன்னா அவ்வளவு நொந்து போயிருக்காங்க. நாங்க என்ன போஸ்டர் ஒட்டவா? ஆனா என்ன பண்றது, இவங்க போஸ்டர் ஒட்டுறாங்க, ஒரு வயசான அம்மா அதுல எதையோ கொண்டு அடிக்கிறாங்க, பாட்டி. அதை கூட கைது பண்ணிவிட்டாங்களாமே. நீங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட அந்த அம்மாவுக்கு எப்படி 70-80 வயசு இருக்கும். அந்த அம்மாவை கைது பண்ணி, என்ன ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் இந்த ஸ்டாலினோடது. ஆகவே நண்பர்களே, மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு, நேற்றைய தினம் பத்திரிகையில் என்ன செய்தி, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் 2.5%, விலைவாசி உயர்வு எவ்வளவு? 2.5%. பி சிதம்பரம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தின் நிதியமைச்சராக இருந்த பொழுது உணவுப் பொருட்களின் விலை ஏற்றம், ஃபுட் இன்ஃபிளேஷன் 16-18% இருந்துதா இல்லையா? எப்பவுமே காங்கிரஸ் வந்தாலே இன்ஃபிளேஷன், டியர் மணி பாலிசி. ஆகவே நண்பர்களே, இன்னைக்கு எல்லா திட்டங்களுக்கும் நாம முன்னுரிமை கொடுத்து, இன்றைய தினம் 2014 உலக பொருளாதார சார்ட்டில் 11வது இடத்தில் இருந்த பாரத தேசம் இன்னைக்கு 5வது இடத்துக்கு வந்தது. உலக நாடுகள், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் போன்ற சர்வதேச நிதியகங்கள் ஒப்புக்கொள்கிறார்கள், 2029க்குள்ள இந்தியா 3வது இடத்துக்கு வரும். அது மட்டுமல்ல, இந்த மத்திய அரசு உலகம் முழுவதும் இந்திய மக்களின் மரியாதையை கூட்டியிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் நேற்றைய முன்தினம் அமெரிக்காவில் இருந்தார். அப்ப நம்ம நண்பர் ட்ரம்ப், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செத்தை என்ன மாதிரியே பேசுறாருல ஓப்பனா, அதனால பிடிக்கும். பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க,
பங்களாதேஷ் என்ன ஆகும்னு என் நண்பர் மோடி பார்த்துக் கொள்ளும். நான் கேட்கிறேன், 10 வருஷம் இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு மன்மோகன் சிங், அவர் பார்த்து பாருன்னு யாராவது எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னதுண்டா? இந்தியாவிலேயே அந்த கட்சிக்கே அவர் மேல நம்பிக்கை இல்லை. அப்புறம் உலக நாடுகள் எப்படி அது? ஆகவே நண்பர்களை, இன்று சர்வதேச அளவில் பாரத தேசத்துக்கு மரியாதை கூடியிருக்கு. ஆனா நீங்க ஒரு பத்திரிகை குழுமம் எவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து போயிருக்கிறதுங்கிறதுக்கு விகடன் குரூப் ஒரு உதாரணம். ஏன்னா நான் சொல்றது 70-71 காலகட்டம். நாங்களாம் ஹைஸ்கூல் படிக்கச்ச அப்போ இந்த சர்க்குலேஷன் மேகசின் வருவாங்க. எல்லா பத்திரிகையும் வாங்கி வீடு வீடா ஒரு நாளைக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்கறது, சர்க்குலேஷன். அப்போ எங்க வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, இங்க பாரு விகடன் போர்டு, இன்னொரு பத்திரிக்கை பேரை சொல்லி அது போடாதம்மா. ஏன்னா அதுல சிறுகதையே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதை குழந்தைகள் படிக்க கூடாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு தரமான பத்திரிகையாக இருந்த விகடன் பத்திரிகை இன்று தரம் தாழ்ந்து கீழ்த்தரமான பத்திரிகையாக போயிருக்கு. என்னோட ஒரே அப்பீல், நாம ஒத்தொத்தரும் 100 வீட்டுக்கு போகணும். இந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி கேவலமாக கார்ட்டூன் போட்டு உலக அரங்கில் இந்தியாவின் தரத்தை குலைத்த விகடன் குழுமத்தினுடைய எந்த பத்திரிகையும் நாம் வாங்கக்கூடாது. பாய்காட் விகடன் குரூப், பாய்காட் விகடன் குரூப். என்ன அராஜகம், என்ன அயோக்கியத்தனம்! நாட்டினுடைய பிரதமர் பத்தி உன் இஷ்டத்துக்கு போடுவியா? ஐயா இங்க பாருங்க, ட்ரம்ப் நமக்கு வழிகாட்டிட்டாரோன்னு தோணுது, எனக்கு தெரியல. இப்போ என்ன சொல்றாரு, இந்த பர்மாலேருந்து ரோஹிங்யாஸ் எல்லாம் இங்க வந்திருக்கானா? 58 பேரை கேம்ப்ல வச்சேங்கிறான் பயிலுக்கு அப்புறம். இப்ப காணுங்கிறான். இந்த வடிவேலு சொன்ன கதை தான், கிணத்தை காணும். நீ கேம்ப்ல வச்ச ஆளை காணும். என்ன சொல்றாரு ட்ரம்ப், அந்த ரோஹிங்யாஸ் எல்லாத்தையும் சைனா போட்டு பர்மாக்கு அனுப்பு. இந்த பங்களாதேஷ்ல இருந்து வந்து நம்ம திருப்பூர்ல உட்கார்ந்துருக்கானே, கோயம்புத்தூர்ல உட்கார்ந்துருக்கானே, அரசாங்கம் எல்லா தங்க நகை செய்யற பஜார்ல போய் நீ எல்லாருக்கும் பாஸ்போர்ட் இருக்கா வெரிஃபை பண்ணு, ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணு, அவன் எங்க இருந்து வந்திருக்கான், வந்திருக்கிறது பங்களாதேஷ்ல இருந்து, ஆனா சொல்றது மேற்கு வங்கத்திலேருந்து. அந்த மாதிரி இருக்கிற ஆளுகளை பங்களாதேஷுக்கு நாம எப்படி அனுப்பணும்? கொஞ்சம் செயினை கட்டி அனுப்பணும். நான் கேட்கிறேன், ஒரு பத்திரிகை குழுமம் என்ன கொழுப்பு இருந்தா, என்ன திமிரு இருந்தா மாண்புமிகு பிரதமர் அப்படி கார்ட்டூன் போடுவ? ஏன் பிஜேபி காரன் வந்து இதுவே திமுக காரனா இருந்தா இத்தனை நேரம் நடந்திருக்கிறது வேற. பிஜேபி காரன் நல்லவன், பொதுவா ஹிந்துக்கள்னாலே நல்லவங்க தானே, அதனாலயா? இதுக்கு ஒரே வழி என்ன? மூக்க பிடிச்சா வாய துறப்பான், வயிற்றுல அடிச்சா தாண்டா எல்லாம் கேட்பான். அதனால விகடன் குழுமத்தை நாம ஒத்தொத்தரும் 100 வீட்டுக்காவது போகணும். வாங்காதீங்க. அந்த விகடன் குழுமத்தையே பகிஷ்கரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். ஆகவே நண்பர்களே, நேரம் ஆயிருச்சு. நாம உள்ளூருக்காக எடுத்திருக்கின்ற பிரச்சனை இந்த 20,000 வீடும் வெள்ளலூர் மற்றும் கார்ப்பரேஷன் வார்டு 2 எல்லா வீட்டுக்கும் போவோம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வர்ற ஹவுஸ் டாக்ஸ் கொடுக்க மாட்டோம். வரிகூடா இயக்கம் என்பது காந்திஜி அன்னைக்கே சொல்லிவிட்டோம், கொடுக்க மாட்டோம். ஏன்னா நீ எதுவுமே செய்யலையே. ஆகவே அதையும் நாம் மக்களிடையே எடுத்து சென்று
இந்த பட்ஜெட்டுடைய நல்ல அம்சங்கள். ஒரு சிட்டி சீட்டும் பிஜேபி சீட்டு மறந்துடாதீங்க. எங்கெல்லாம் மிடில் கிளாஸ் இருக்காங்களோ அது எல்லாமே இன்னைக்கு 100% ஓட்டு பாரதிய ஜனதா. ஆனா அதுக்கு என்ன பண்ணும்? நம்முடைய அயராத உழைப்பு இருந்தால், நம்ம மாவட்ட தலைவர், முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தராஜ் அவர்கள் எல்லாரும் அவர் விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. என்ன, நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10க்கு 10 சீட்டும் பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிங்கறத நீங்க உறுதிப்படுத்துங்க. நான் நாளைக்கு சிவகங்கையில பேச போறேன். ஏற்கனவே அவங்க 4க்கு 4 நமக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு ஊரா போவோம், ஒரு வீடா போவோம், போய் மாண்புமிகு பிரதமர் மோடியின் கண்களை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டு வாக்களை நிறைவு செய்கிறேன். சுந்தராபுரம் மண்டல் சார்பாக அதனுடைய மண்டல் தலைவர்